சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன விஷயத்தை பற்றி நம்ம பதிவு செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, மாந்திரிக உபாசனை செய்யக்கூடிய நபர்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செய்ய போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மாந்திரிக சம்மந்தமாக உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் சில தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நாய் கழுத்தை நம்ம இந்த மாந்திரிக உபாசனை செய்யக்கூடிய நபர்கள் கழுத்தை தடவக்கூடாது. அதுபோல் பூனையினுடைய கண்ணை நம்ம உற்று பார்க்கக்கூடாது. நத்தை கூட கையில் நம்ம எடுக்கக்கூடாது. வல்லூரை கையில் நம்ம தொடக்கூடாது. முயல் காதை பிடித்து நம்ம தூக்கக்கூடாது. அதுபோல் காகத்தை நம்ம தொடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாந்திரிக உபாசனை செய்யக்கூடிய நபர்கள் இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுபோல் நம்ம மந்திர உபாசனை எடுத்த நபர்கள், சித்தி செய்யக்கூடிய நபர்கள் தற்பெருமையாக பேசக்கூடாது. நான் இந்த மந்திரத்தை உபாசனை செய்துவிட்டேன், இந்த சக்தியை பெற்றுவிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை மற்ற நபர்களிடம் பெருமையாகவோ இதை நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம பெரிய நான் வெற்றி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையாக நம்ம மற்ற நபர்கிட்ட பேசுகிறது ரொம்ப தவிர்க்க வேண்டும். அதுபோல் நம்ம தீட்டுப்பட்டவர்களிடம் நம்ம அதை அவங்ககிட்ட தொடக்கூடாது. அந்த தீட்டுப்படக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. இந்த நம்ம மாந்திரியத்தில் குறி சொல்லக்கூடிய நபர்களோ, நம்ம மாந்திரிய உபாசனை எடுத்த நபர்களோ அந்த தீட்டுப்பட்ட இடங்கள் போகக்கூடாது. தீட்டுப்பட்ட இடத்துல அவங்கள்ட்ட தொடக்கூடாது. அதுபோல் தீட்டுப்பட்ட இடங்களில் உணவுகள் சாப்பிடக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும். அதுபோல் கோபம் அதிகமாக படக்கூடாது. யாரையும் திட்டக்கூடாது. யாரையும் சாபம் கொடுக்கக்கூடாது. நிறையா விஷயங்களை நம்ம இழக்க வேண்டும். இந்த மாந்திரிக தெய்வ உபாசனை, அதாவது தெய்வனுடைய அருள் கிடைக்கணும், அந்த தெய்வ சக்தியை பெறணும் அப்படின்னா நம்ம நிறையா பொறுமைகளை கையாள வேண்டும். நிறைய விஷயங்களை இழக்க வேண்டும். இழந்தால் தான் நம்ம அந்த தெய்வ சக்தியை நம்ம பெற முடியும். இதுபோல் நிறையா விஷயங்கள் உண்டு. அந்த மாந்திரிக உபாசகர் நம்ம என்னென்ன முறைகள்லாம் நம்ம கையாள வேண்டும், இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக பதிவு செஞ்சுருக்கோம். அதுபோல் மற்ற விஷயங்கள் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பினும் நீங்கள் நம்ம அது யூடியூப் சேனலில் கமெண்டில் பதிவு செய்யலாம். அதுபோல் நம்ம இப்போ சொல்லி வந்த விஷயங்களை கண்டிப்பான முறையில் ஒரு உபாசகர் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் அந்த மந்திர சக்தியானது இழக்காது. ஏன்னா இந்த தவறுகள்லாம் செய்தால் நம்ம எவ்வளோ சக்தியை பெற்றிருக்குமோ அதை இழந்துருவோம். அதுபோல் அடுத்த மாந்திரியம் செய்யக்கூடிய நபர்களிடம், அதுபோல் மற்ற மாந்திரிய நபர்களிடம் நம் கை கொடுக்கக்கூடாது. மற்ற மாந்திரிகவாதியிடம் நம்ம ஏன் கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளை விட அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் நம்மகிட்ட இருக்கிற சக்தியை அவங்க இழுத்துருவாங்க. அந்த சக்தியை அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுபோல் மற்ற மாந்திரிகவாதியிடம் நம் கைகள் குலுக்கக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப கரெக்டாக ஒரு உபாசகர் கடைபிடித்தால் அவர் சக்தியை எப்பொழுதும் இழக்க மாட்டார். இதுதான் எங்களுடைய அணுகுமுறையில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம.